Hi my dear family members, welcome back. So this time election series oda continuation தான், and this video is so unique. ஏன் யூனிக் அப்படின்னா இந்த லார்சன் அண்ட் டர்போ அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனியில் நம்ம எலெக்ஷன் சீரீஸில் கொடுக்குறோம். இந்த லார்சன் அண்ட் டர்போவில் என்ன ஸ்பெஷல், இவங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே ஏவி பார்த்துட்டு வாங்க. எஸ், அயோத்தியா கோயில், அதாவது அயோத்தியாவில் இருக்கிற ராம் மந்திர் கோயில் தான் இவங்களோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுறாங்க. இவங்களோட நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, பட் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் லார்சன் அண்ட் டர்போ பிகாஸ் தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹியர். அந்த ஒரு மெயின் ரீசன். நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர் ஜான்வரி மந்த்து 2024 ஜான்வரிலேயே வந்து கோயில் ஓப்பன் பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே என்ன கட்ட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறாங்க. கமான், இன்னும் கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடியல. ஸோ இட் வில் டேக் நியர்லி 2 years from 3 years from now, 2 to 3 years, மேபி 27, 28 வரைக்கும் கூட ஆகலாம். இன்னும் அரவுண்ட் என்ன சொல்கிறது, கோயிலை சுற்றி இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஸ் கோன் பி இந்த அயோத்தியா. ஸோ அதில் இவங்களோட பார்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இந்த அயோத்தியாவில் இருக்கிற இந்த கோயிலுக்கு இந்த கம்பெனி ஒரு மெயின் பார்ட்னராக இருக்கிறதுனால we are giving this as an opportunity for our fans and followers. And above all, I'm not a SEBI registered person, so உங்களோட financial advisor கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத கிளியராக பார்த்துலாம். ஸோ திஸ் இஸ் லார்சன் டர்போ டெக்னிக்கல் சார்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஓல்டான கம்பெனி, 2004 கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இது வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா, கொரோனாவுக்கு அப்புறம் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரேலி கொடுத்துட்டு அந்த இடத்த திருப்பியும் 1500 ரேஞ்சை வந்து தொட்டதும் ஒரு 100% ரேலி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஆல்மோஸ்ட் 100% ரேலி கொடுத்துருச்சு. அதுக்கு மேலேயுமே கொடுத்துருச்சு 150. ஸோ இதுக்கு மேலே வந்து நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, என்ட்ரி எடுக்க மாட்டாங்க. ஸோ பிகாஸ் டெக்னிக்கல் பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன கான்செப்டில் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா, நம்மகிட்ட வி ஹேவ் ஃபண்டமெண்டல் டீம் வந்து இந்த கம்பெனியை ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டீமில் ஸோ அதனால் டெக்னிக்கல்ஸில் வந்து இந்த லோ தான் நமக்கு கீ பாயிண்ட். இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இந்த லெவல்ஸ் 4000 rupeesக்கு மேலே வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கீழே வந்து எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னா, இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் கீழே வரலாம். ஸோ இந்த இடத்த மேபி அவங்க எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க திருப்பியும் இந்த இடத்த கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்த கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே திருப்பியும் இந்த ஸ்டாக் வந்து இந்த மாதிரி இந்த இடம் வந்துட்டு இப்படி போகலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி போகலாம். ஸோ ஏதோ ஒரு சான்ஸ் தான் இந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் திஸ் கம்பெனி இஸ் ரியலி வேல்யூபிள் கம்பெனி. ப்ராஜெக்ட்ஸ் வந்து முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த LNT லார்சன் டர்போ வந்து கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணிக்கலாம். த மணி கேரண்டீட் ரிட்டர்ன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. காட் பிளஸ் யூ.